தீயில் கருகி பிரபல முக்கியமான நடிகை வந்து இப்போ காலமாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. இயக்குனரும் இசையமைப்பாளரான கல்வி கண்ணர் மிக முக்கியமான தகவலை இப்போ பகிர்ந்திருக்காரு. இவர் பேசின விஷயங்கள் எல்லாருமே மனசை ரொம்பவே கண் கலங்க வச்சிருக்கு, மனசை ரொம்பவே சோகத்தில் வந்து ஆழ்த்திருக்கு என்று சொல்லலாம். இதை கேட்டு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளாயிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 90s காலகட்டத்தில் மிக முக்கியமான நடிகைகள் வந்து பல பேர் இருந்துட்டு வந்தாங்க. அதிலே ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடத்தை வந்து திரைப்படத்தின் மூலமாக பிடிச்சாங்க என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ரசிகர்கள் மத்தியில் நடித்த படங்கள் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனால் ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் குறிப்பிட்ட ஒருத்தவங்க தான் வந்து நடிகை கனகா, இவங்களை வந்து சொல்லலாம். இவங்க தமிழ் சினிமாவில் வந்து மொத்தமாக நடிக்க வரும்போது இவங்க வந்து நடிப்பதற்கான ஃபேஸ் கட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இதனாலே வந்து நிறைய திரைப்படத்தில் வந்து இவங்களை உதறி தள்ளலாம் என்று சொல்லலாம். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட கனகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்களோட நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படங்களும் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வெற்றி பெறலை என்றே சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் கங்கையம்மன் இயக்கத்தில் கங்கையம்மன் தயாரிப்பில் வெளியான கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகள் வந்து திரையரங்குகள் ஓடப்பட்ட ஒரு மிகப்பெரிய படமாக வந்து கரகாட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் பிரபல நடிகர் வந்து மக்கள் செல்வன் அப்படிங்கிற நம்ம ராமராஜர் வந்து நடிச்சிருப்பாரு ஹீரோவாக. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனா நம்ம ராமராஜன் இருந்தார் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகருக்கு ஒரு துணையாக வந்து ஒரு கதாநாயகன் நடித்தவங்க தான் நம்ம கனகாவை சொல்லலாம். இந்த ஒரு படமானது அவங்களோட திரை வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து தூக்கி காட்டுச்சு என்று சொல்லலாம். இந்த ஒரு படத்தில் ஒரு பக்கத்து பெண்ணு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இயல்பான நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு கதாபாத்திர நடிப்பானது மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகை கூட இவங்களை பார்த்து இந்த நடிப்பை பார்த்துட்டு பொறாமப்பட்டாங்க என்று சொல்லலாம். இந்த ஒரு கதாபாத்திரம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சொல்லிட்டு முன்னணி நடிகர் வந்து ஏங்கினாங்க என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஒரு படத்தை ராமராஜன் இவருடைய படத்தை நடித்த பிறகு 100க்கும் மேற்பட்ட ஒரு சில திரைப்படங்களை இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னும், அதன் பிறகு இவங்க வந்து தெலுங்கு கன்னடா போன்ற திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து வெற்றி பெற்றாங்க என்று சொல்லலாம். வேறொரு மொழிகளிலும் போயிட்டு அதன் பிறகு தன்னுடைய அம்மா தேவிகா இவங்க இறந்த பிறகு ஒரு தீராத மன உளைச்சல் வந்து நம்ம கனகா வந்து உள்ளே இருக்காங்க என்று சொல்லலாம். அந்த ஒரு நிலையில பிறகு இவங்க வந்து தனிமையிலே இருக்க விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னு வந்துட்டு பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக ஒரு முழுமையான பலமாக இருந்தது அவங்க அம்மா என்று சொல்லலாம். அவங்க அம்மா இறந்து போனது அவங்களால அந்த டைமில் ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில நடிகரை வந்து இவங்களை திருமணம் செய்வதற்காக வந்து இவங்களை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னும், இந்த நிலையில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இவங்களை ரகசிய முறையில் வந்து திருமணமும் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் திருமணம் பண்ணிட்டு அவர் வந்து இவங்களை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு இவங்களை வந்து உதறி தள்ளிட்டார் என்றே சொல்லலாம். அப்போ தான் இவங்களுக்கு ஆண்கள் மேலே வந்து ஒரு தீராத வெறுப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த நிலையில் தன்னோட அம்மா வந்து அந்த டைம் ரொம்பவே இவங்க வந்து எழுந்திருக்காங்க அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டது. ஏன்னு வந்து தன்னோட அம்மா இல்லாமல் தன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து இவங்க தள்ளப்பட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க வீடு வந்து தீப்பற்றி எரிந்து வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து வந்து உள்ளானது. இந்த நிலையில் இவங்க வந்து ஒரு 100 இதில் தான் வந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இந்த ஒரு நிலையில் இவங்களுக்கு வந்து யோசனைக்கு வந்தது ஒரே விஷயம் தான், தன்னோட அம்மாவில் அந்த டைமில் தன்னோட அம்மாவை நினைப்பா வந்து அந்த வீடியோ இல்லை நம்மக்கிட்ட நம்ம திருமண வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலையில் வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்து இவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்க. தன்னால் தனியாக எதுவுமே சாதிக்க முடியாது, தானை வந்து ஒரு அபசகுணமான பெண் அப்படிங்கிற மாதிரி தன்னோட நினைப்பை வந்து நினச்சிக்கிட்டு தன்னையே தாழ்த்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கனகா இப்போ வந்து சமீப காலத்துக்கு முன்பு ஒரு உடலாம் உருகி போய் ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இயக்குனர் கங்கையம்மன் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவங்க வீடு எரிவதற்கு முன்பு வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து வெளியே உள்ள தெரிஞ்சாங்க. பின்னர் வந்து வீடு எரிந்த பிறகு வந்து இவங்க வந்து வெளியிலே வந்து தெரியல. குறிப்பாக அந்த வீட்டில் வந்து இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசப்பட்டு வந்தது. கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சோகத்தை ஏற்படுத்திருக்கு. ஒரு சில பேர் இவங்க வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில வந்து இப்படிப்பட்ட பேச்சு வந்து இப்போ பேட்டியா வந்து அவர் வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. இதனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றோம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.